ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த க்யூட்டான ப்ரிட்டியான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட இந்த ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் போல் சீம் அலவன்ஸ்க்கு விட்டுட்டு இதோட ரிமைனிங் இது பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச்சஸ் வந்து இருந்தது. இந்த ஸ்லீவோட லென்த்து வந்து ஒரு 9.5 இன்ச்சஸ் இருந்தது. இதில் வந்து ஒரு 7 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 7 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப்போட வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ், டோட்டலாக வந்து 6 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ சென்ட்ரல் லைன்லேருந்து நம்ம ரைட் சைடு ஒரு 3 இன்ச்சஸ், அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 3 இன்ச்சஸ் போல் நம்ம ஒரு கேப்பில் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த வி ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி இல்லை சாக் யூஸ் பண்ணி தான் வந்து இதை மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இதுக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். உள்ளே வந்து ஃபில்லிங் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை எரைஸ் பண்ண முடியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சாக்கில் எதுக்காவது மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த வி ஷேப்பை தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ரிங்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த ரிங்கு தான் வந்து இதில் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சைஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெரிய சைஸு, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அப்புறம் நம்ம இதை விட ரொம்ப குட்டி சைஸும் இருக்குது. ஸோ இந்த சின்னதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஸ்டட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெருசெல்லாம் வந்து இந்த பென்டன்ட்டு, இந்த சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் போல் இருந்தது. பெருசு வந்து 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் இருந்தது. இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்தது. இப்போ இந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் அதோட டயாமீட்டரில் இருந்தது. இதில் வந்து நம்ம அந்த 2 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிங்கு தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம த்ரெட்டை வைண்ட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக நம்ம த்ரெட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். நம்மளோட சாரீ கலர்லேயே இருக்க அந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டோ இல்லை ஏதோ ஒரு பேடு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 டைம்ஸ் போல் இதை நல்லா வைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட்டை நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு திக்கான சில்க் த்ரெட், பஞ்ச் ஆஃப் த்ரெட் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணலாம். இது வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு நம்மளோட அந்த ரிங்கில் ஒரு சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டிருந்தோம்லே அந்த சில்க் த்ரெட் வந்து அதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒட்டினோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஒட்டின உடனேவே நம்ம வந்து இந்த மாதிரி அதில் ஒட்டி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆன உடனே இன்னொரு எண்டையும் வந்து எல்லா த்ரெட்டையும் வந்து நமக்கு அசம்பிள் ஆகிருந்தது, நல்லா ஒட்டி இருந்ததுன்னா நமக்கு வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அதனால் இன்னொரு எண்ட்லேயும் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து சேர்த்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை வந்து பேக் சைடாக வச்சுக்கணும். இந்த சுற்றிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு த்ரெட்டை வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி அந்த ரிங்குக்குள்ளே நம்ம சுற்றிட்டே வரணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், த்ரெட்டை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இன்னும் 2 நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக சிக்கு இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து உள்ளே கொடுத்து இந்த மாதிரி அந்த ரிங்கு மேலே நம்ம சுற்றிட்டே வரணும். நல்லா அந்த ரிங்கை வந்து கவர் பண்ணி சில்க் த்ரெட் வச்சு சுற்றிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் போட்டுக்கணும். எண்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரைட் சைடாக இதை வந்து திருப்பிக்கலாம். நம்ம பின்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல க்ளூ போட்டிருந்தோம்ல? ஸோ அதே இடத்துலையே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மச் பண்ணி கொடுத்துட்டோன்னா நல்லா அதை வந்து ஸ்டிக் ஆகிரும் அதில். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிங்கு. ஸோ ரிங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு எங்கே வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எத்தனை ரிங்கு தேவைப்படும், நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 ரிங் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரேண்டமாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் எப்படினாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மேலே வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் க்ளூ வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணால் கூட போதும் தான். ஸோ இந்த ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் தான். ஸோ இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதே சமயம் நல்லா தின்னாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ஜரி த்ரெட்டில் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 3x3 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த ரிங்கு மேலே நம்ம ஜஸ்ட்டு அங்கங்கே வர்ற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ வெளியிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ரிங்குக்குள்ளே வந்து நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த ரிங்கும் நல்லா லாக் ஆயிரும். அதே சமயம் வந்து இந்த பிளெயின் ரிங்காக இல்லாமல் நமக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு போலன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்டாக்கிங் ஃப்ளவர்ஸ் செய்யும்போது இந்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் தான். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 5 பேர்ல் பீட் வந்து உள்ளே சென்டராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கம்பியும் வந்து கிறிஸ் க்ராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் ட்விஸ்ட் பண்ணால் போதும். நல்லா ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி வந்து தனியாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்பர் 4 சைஸ் பேர்ல் பீட் வந்து கொடுத்துட்டு அதையும் வந்து கிறிஸ் க்ராஸாக வச்சுக்கணும். இதை வந்து 2 கம்பி நம்ம எங்கே வந்து சுற்ற போகிறோமோ, அதாவது ட்விஸ்ட் கொடுக்க போகிறோமோ அதை வந்து நம்ம கிறிஸ் க்ராஸாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ட்விஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா 2 கம்பியுமே வந்து ஈக்குவலாக வந்து அழகாக ட்விஸ்ட் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை கிறிஸ் க்ராஸாக வச்சுக்கணும். 2 கம்பியுமே வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு எந்த டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ அதுலேருந்து அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த ட்விஸ்ட் வந்து 2 கம்பியுமே சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேர்ல் பீட் வந்து இருக்க மாதிரி ஒரு போலான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியும் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது நம்ம இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு ரிங்கு மாதிரி உள் பக்கமாக மடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் ஊசியை வச்சு நம்மளால் தைக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த கம்பியை வந்து இப்படி மடித்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம அந்த ரிங்குக்குள்ளேருந்து வர மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நார்மல் மெஷின் த்ரெட்டு அது வந்து கோல்டன் கலர்லேயே எடுத்திருக்கோம். வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த கீழே போட்டிருந்தோம்ல அந்த ரிங்கு அதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 தடவை ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீட் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக அதை வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம நாட் போட போகிறோம். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரி நீடில்லையே வந்து போடுறேன். நீங்கள் வந்து நார்மல் நீடிலில் கீழ்ப்பக்கமாக நம்ம ஆஸ்ட்ரல் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்பர் 13 டூலிப் நீடில் வந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என் நாட் போடுற மாதிரி நாட் போட்டுட்டு கீழே த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கேப்பில் வந்து லாங் டியூப் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஒரு பேர்ல் பீடும் அப்புறம் ஒரு ட்ராப் பீடும் இருக்க மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இது வந்து ஒன்றுக்குமே வந்து நம்ம என் நாட் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா அது ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக கொடுக்கலாம், அந்த த்ரெட்டு வந்து நமக்கு தெரியாது. பட் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்குமே நம்ம என் நாட் போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மல் நீடில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அந்த இதை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு டேரக்ஷன் மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த லாங் டியூப் பீட் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து வேறு டேரக்ஷனில் மாற்றி கொடுத்துருக்கோம். மிச்சம் இருக்க அந்த ரிமைனிங் கேப்பில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சாரீ கலர்லேயே இருக்க சில்க் த்ரெட் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதில் வந்து நீடில் ஒரு 2 தடவை த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம நீடில் கீழே இறக்க போகிறோம். இறக்கிட்டு மேலே இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு நாட் வந்து கிடச்சிரும். ஸோ அதான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்விஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தடவை ட்விஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நாட்டாக கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது 2 தடவை போட்டிருக்கேன். நமக்கு சின்னதாக வேணும்னா ஒரு தடவை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நம்ம ரேண்டமாக அங்கங்கே வந்து போட போகிறோம். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்டிக் சுகர் பீடும் மாற்றி எடுத்திருக்கோம். ஸோ நார்மல் கோல்டன் கலர் சுகர் பீடும் ஆன்டிக் சுகர் பீடும் மாற்றி எடுத்துகிட்டு அதை வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை மேலே எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து அந்த இதுலேயே வந்து நம்ம போட்டுடணும். நம்ம பீடுக்குள்ளேயே வந்து லாக் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா அது வந்து லாக் ஆயிரும். ஸோ அதான் வந்து சிங்கிள் பீட் மெத்தட் லாக்கிங். அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் நம்ம டியூப் பீடும் கொடுத்துருக்கோம். டியூப் பீடு வந்து நம்ம நார்மலாக என் நாட் போட்டு தான் அதை வந்து லாக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான டிசைனாக இருந்தது. ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான், பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இதை போட்டிருக்கோம். இது வந்து நம்ம சென்டரில் மட்டும் வர மாதிரி கூட போடலாம், இல்லை ஒரு பாக்ஸாக நம்ம ஸ்கொயர்ஸ் வந்து அங்கங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அது அங்கங்கே அதை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரிங் வந்து நம்ம ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த டிசைனில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிங்கை இன்னும் நம்ம வேறு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸும் போடுங்க. நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உள்ளே நம்ம வந்து இந்த பேர்ல் பீட் வச்சு அந்த போலன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வேறு டேரக்ஷனில் மாற்றி கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம ரெடிமேடு போலன்ஸ் கிடைக்கிது இல்லையா நம்ம கடையில், அது கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ நல்லாவே ஒரு எம்போஸ்டாக இருந்தது. அந்த ரிங் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லீவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.